Hi, hope you all are fine. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜீரா ரைஸ் பண்ணி காட்ட போறேன். It's very easy and simple. நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. ஊற வச்ச பொன்னி பச்சரிசி 2 கிளாஸ், ஜீரகம் 2 டீஸ்பூன், ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா? இதில் ஒரு குக்கரை எடுத்து வச்சு, நான் குக்கரில் தான் இப்போ பண்ண போகிறேன். குக்கர் காயிட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் 2 கிளாஸ் அரிசி போட போகிறேன். இதில் நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறேன். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை காய விட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இப்போ ஜீரா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிற ரைஸை இதில் போடுறேன். எப்பொழுதும் தண்ணி கொதிச்சதும் போடுவாங்க, ஆனால் இது ஜீரா ரைஸ்க்கு இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோடைய ஃப்ளேவர் இதில் இறங்கணும், அதுக்காக தான். இப்போ அரிசி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். இப்போது நான் பக்கத்தில் வச்சுருக்கிற அந்த தண்ணியை 4 கிளாஸஸ் ஆஃப் வாட்டரை இதில் ஊற்றுறேன். இது பொன்னி பச்சரிசி தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பாசுமதி போட்டிங்கனாக்கா 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இது சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். நம்ம நார்மலாக குழம்புலாம் ஹெவியாக மட்டன் குருமா, சிக்கன் குருமா ஏதாவது வைப்போம். அதுக்கு இது ஜீரா ரைஸ் வச்சோம்னாக்கா காம்பன்சேட் ஆகிடும், நல்லாவும் இருக்கும். இப்போ விசில் வந்துடுச்சு. இந்த ப்ரெஷர் போனதும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், எனி ஒன் கேன் டூ. நெக்ஸ்ட்டு இதில் ஜீரா போட்டதுனால எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ் கிரேவியாக இருந்தாலும் சரி, நல்லா சூட் ஆகும். ஜீரா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது எந்த ஏஜ் குரூப்புக்கும் கொடுக்கலாம். இது நெய்யெல்லாம் கூட ஊற்றலை, பட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் ரியலி லைக் இட். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டே பிளெஸ்ட். அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு சால்னா பண்ணி காட்டுறேன். அது ஜீரா ரைஸ்க்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும்.